திருப்பதியில் ஃபோன் அலோடே இல்லையே, நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ராங்க் மாதிரி ஒன்று வந்து என்னோட நெருங்கிய நண்பர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி ப்ராங்க் பண்ணலாம் திருப்பதியில் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ சொன்னேன் இல்லைங்க, அது வந்து ஆக்சுவலி ப்ராங்க் கிடையாது. நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்திருக்குங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நகைச்சுவை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணோம். பட் அது தப்பாக முடிஞ்சிச்சு. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட நெருங்கிய நண்பர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். தமிழ்நாட்டில் பைக் ஓட்டியே பிரபலமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் அது டிடிஎஃப் வாசன் தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டே இருப்பார். அதன் காரணமாக ஏதாவது ஒரு கேஸ் அவர் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பைக்கை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவார். அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுவார். அதை பார்த்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக போவாங்க. அவர்கிட்ட நிறைய விலை உயர்ந்த கார் இருக்குது, விலை உயர்ந்த பைக் இருக்குது, விலை உயர்ந்த ஹெல்மெட் எல்லாமே இருக்குது. அவர் சேஃப் தான், பட் நம்ம சேஃபா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த நீதிபதிகள் இனிமேல் நீ பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு செக் வச்சாங்க. அதன் பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, காரை ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து பார்த்த காவல்துறை, நீதிமன்றத்தில் உள்ளவங்களாம், இவன் எது பண்ணாலும் திருந்த மாட்டான், இவன் திருந்தாத ஜென்மடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கார் ஓட்டிகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே போனால் அவங்க தூக்கி நாங்கள் உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. 7 வழக்குகள் வந்து அவர் மேலே பதிவு பண்ணாங்க. சரி, இனிமேல் நான் காரே ஓட்ட மாட்டேப்பா அப்படின்னு சபதம் கொடுத்த டிடிஎஃப் வாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே உள்ள பக்தர்கள் மாதிரியே பட்டையெல்லாம் அழகாக போட்டுக்கிட்டு போயிட்டு வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் அவர் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சோ தெரியல, அங்கே இருந்த பக்தர்களை ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பூசாரிகள் மாதிரியே உடைகள் அணிஞ்சுக்கிட்டு தேவஸ்தானத்தை போய் இவர் திறக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த நம்ம திருப்பதியில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பக்தர்களை கஷ்டப்படுத்துறது, பக்தர்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. கண்டிப்பாக டிடிஎஃப் வாசன் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தண்டனைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிற மாதிரியே எல்லா ஸ்டேட்லேயும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாரா என்னமோ தெரியல. ஒவ்வொரு டைமுமே கான்ட்ரவர்ஷியல் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணுற எல்லா விஷயமே இந்த மாதிரி ஏதாவது ஏடாகூடத்தில் போய் முடிஞ்சிருது. எல்லா நாட்களுமே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாகவே டிடிஎஃப் வாசன் வந்து ஏன் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. உங்களுக்கு டிடிஎஃப் வாசனை பிடிக்குமா, முக்கியமாக அவரோட இந்த செயல்கள் பிடிக்குமா அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் டிடிஎஃப் வாசன் அவர் என்ன செஞ்சாலும் சர்ச்சை ஆகுதா, இல்லை சர்ச்சை ஆகிறதுக்காகவே அவர் ஏதாவது செஞ்சுட்டே இருக்காரா என்னன்னு தெரியல. திருப்பதியில் போய் அவர் செஞ்ச ப்ராங்க் வீடியோ அட்டூழியங்கள் எல்லாமே வந்து யூடியூப்பில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுக்குறாரு. நாங்கள் இப்படி பண்ணல, அப்படி பண்ணோம், அப்படின்னு நினச்சோம், எப்படி ஆயிடுச்சு, என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ண வேண்டியது, அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது, இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க், நிறைய விமர்சனம் அவர் மேலே கொட்டப்பட்டாலும் எவ்வளோ கெத்தாக எந்திரிச்சு அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருக்காருன்னு பாருங்கள். இதுவும் ஒரு விதத்தில் வந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப அழுவோம், புலம்புவோம், கதறுவோம், என்னென்ன பண்ணுவோம் பாருங்கள். இவர் மேலெல்லாம் மாதத்துக்கு 7-8 கேஸு, அவர் பண்ணுற ப்ராங்க் வீடியோ எல்லாமே வந்து கோளாறாகவே முடியுது. அதன் மூலமாக வர நெகட்டிவ் கிரிட்டிசிசம், குப்பையை கொட்டுற மாதிரி கமெண்ட்ஸ் அவர் மேலே கொட்டிக்கிட்டே இருக்கும். பட் எதை பற்றியும் காதில் வாங்காமல் லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் அடுத்ததே என்ன செய்யணும் அப்படின்றத அதை செஞ்சுட்டே தான் இருக்கார். அதுவும் ஃபால்ட்டாக முடிச்சுட்டு தான் இருக்குது.